மரியாதைக்குரிய மிக நல்ல பெயராக ஜிடி நாயுடு ஐயா பேரை வச்சது மட்டும்தான் ஒழுக்கமா பண்ணிருக்கிறாங்க. வேற எதுவுமே அவர்கள் சரியாக செய்யல. நான் எப்படி பார்த்தா கரண்ட் விலையை குறைச்சு கொடுத்து தொழிற்சாலையை பெருக்கி இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கணும், எதுவுமே செய்யல. அதனால நீங்க நல்லா நான் வச்சுக்கணும், மன்னித்து போகக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021க்கு பிறகு நெட் பவர் ஜெனரேஷன் மொத்தமா புதிதாக கரண்ட் அடிஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க? 0. புதிதாக எத்தனை மாவட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள்? 0. புதிதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நல்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகள் அரசு சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட 4 விஷயத்தை பண்ணிருக்கலாம், படுத்து தூங்கிட்டு இருந்தா கூட. ஆனா எதுவும் கூட செய்ய மாட்டேன், செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு ஆட்சி இன்னைக்கு 5 ஆண்டுகளை கழிக்க போறாங்க. ஏன்? முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. வந்தவுடன் முதல்ல சொல்றது நாங்க ஜிடி நாயுடு பாலத்தை கட்டணும். ஆனா மரியாதைக்குரிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி முடியும் தருவாயில அடிக்கல் நாட்டப்பட்ட பாலம் இது. ஆனா காலத்தினுடைய கட்டாயம் ஆட்சிக்கு திரும்ப வர முடியாத காரணத்தில் திரும்பவங்க 4 ஆண்டு கழித்து முடித்து இன்னைக்கு பாலத்தை கட்டி இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய மிக நல்ல பெயராக ஜிடி நாயுடு ஐயா பேரை வச்சது மட்டும்தான் ஒழுக்கமா பண்ணிருக்கிறாங்க. வேற எதுவுமே இவர்கள் சரியாக செய்யல. ஆனால் எதை காட்டி இவர்கள் தம்பட்டம் அடித்தாலும் கூட இவர்கள் ஆட்சியில் அது உருவானது கிடையாது. இதற்கு முந்தைய ஆட்சியில அது வாட்டுக்கு மெதுவா நத்தை வேகத்தில் 5 ஆண்டுகள் வந்திருந்தாலும் கூட ஒரு பாலம் வந்திருக்கும்.